இப்போது ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அண்ட் இன்னும் சொல்லப்போனால் யங் பிளட் எடுத்துக்கலாம் நம்ம. அப்படி பார்க்கும்போது இங்கே இப்போ கலாச்சார சீரழிவு சில நடக்கிறதோ நிறைய விஷயங்கள்லாம் மாறிட்டே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இல்லையா? இது எப்படி நம்ம வளர்ச்சிக்கு நாட்டோட வளர்ச்சிக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். இதில் நிறைய there will be a lot of என்ன சொல்கிறது controversies இதில் வந்தோன்னா இதில் இந்த டாப்பிக்கில் இறங்கணுன்னா I don't know whether we can talk about it, but still இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா wokeism will be a problem. Feminism again can be a problem. See, one of the reasons why Western countries the population is down is because it will sound very சொல்கிறது நீங்களும் இருக்கிறீங்க, but still for me to say this is a bit, but this is a point to women working. இது நீங்கள் it might shock you, but you should understand when women start working இல்லையா, I'm not saying women shouldn't work and everything, that's not, I'm just giving you a different dimension to it. But when women start working, the population falls. That's much it is. So what happens when a population falls is your economy goes for there's no economy. நீங்கள் ஒரு சின்ன பாப்புலேஷனில் நீங்கள் எக்கனாமி பண்ணீங்கன்னா who do you produce for? இப்போ the reason why India is doing well is because of its economy. China is doing well because of its economy. When you have a lot of people, உங்களுக்கு goods consumption அதிகமாகும், there's a churn all the time. When population falls, it will be a problem. It will be a huge problem. That could be a problem. The biggest advantage with India is this. But again, இங்கேயும் என்ன நடக்குதுன்னா this kind of wokeism. I'm not, again, நான் women shouldn't work, அதெல்லாம் நான் சொல்ல வரல. That's a different story altogether. But but this is happening. This is a churn. And like I always say, we as a human society will always learn to evolve. ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கும் போது எந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லலாம். அவன் ஹேபிட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம், இப்போ ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்லேருந்து எல்லாமே எடுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இதெல்லாம் சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்ல முடியும். இந்த ப்ராப்ளம் இஸ் அது ப்ரோக்ரெசிவ்னஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் தண்ணி அடிக்க மாட்டீங்கன்னு சொன்னாலே நீங்கள் ரிக்ரெசிவ் நினச்சிப்பாங்க, நீங்கள் ஏதோ பழைய ஜாதகம்னு நினச்சிப்பாங்க. மேல் சே தட் நோ, யூ ஆர் நாட் அ மாடர்ன் வேன்ற மாதிரி. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ஹேஸ் ஆல் பிகம், இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சிம்பிள் ஆஃப் ப்ரோக்ரெசிவ்னஸ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கிறது, ஒரு ப்ரோக்ரெசிவான திங்கிங் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை அசோசியேட் பண்ணிட்டோம். அதில் நீங்கள் ஒர்க் ஆகட்டும், படிக்கும்போது ஆகட்டும், எல்லாத்துலேயும் ட்ரிங்கிங் ஹஸ் பிகம் சம்திங் விச் இஸ், இஃப் யூ டோன்ட் ட்ரிங்க், இன்னும் நான் தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னாலே நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. தென் யூ பிகம் லைக் ஒரு ஆர்த்தடாக்ஸான கையா நீ, அப்போ உங்களோட திங்கிங் இஸ் நாட் இன் அட்வான்ஸ், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் when you start thinking like that, when அந்த மாதிரி வரும்போது, அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ட்ரிங்கிங் பிகம்ஸ் ஒரு ஃபேஷன், ஒரு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி அது ஒரு இட்ஸ் அ ரெகுலர் ஆக்டிவிட்டி மாதிரி ஆகிடுச்சு. யூ ரிலாக்ஸ் ஒரு ட்ரிங்க்ன்ற மாதிரி ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இட்ஸ் பிகம் முன்னாடியெல்லாம் ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போய் இப்போ இட்ஸ் பிகம் அ நெசசிட்டின்ற மாதிரி ஆகிடுச்சு. பீப்புள் திங்க் தட் ஓகே யூ ஹேவ் டு. இப்போ ஒரு பிஸ்னஸ் பேசணும்னா ஒரு ட்ரிங்க் தான் பேசுகிறாங்க. நீங்கள் ஆஃபீஸில் ஏதாவது மீட்டிங்னாலும் ரூமில் இருக்கிற மீட்டிங்கை விட வெளியே சிகரெட் பிடிச்சின்னு இருக்கும்போது இருக்கிற மீட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பாஸ் ரூம் உட்காந்துட்டு பேச மாட்டாங்க. இப்போ ஏதாவது பேசணுன்னா கூட சரி வெளியே வா, தம் அடிச்சுட்டே பேசலாம்னா தட்ஸ் ஸோ தே டாக் ஓவர் டீ அண்ட் ஸ்மோக். நிறைய ஆஃபீஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் வெளியே தான் தம் அடிக்கும்போது தான் நடக்குது. எகெயின் அதை விட இம்பார்ட்டண்ட்டாக பேசணுன்னா தென் ஓகே ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாம் ஒரு 6:30க்கு மேலே. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா தட் என்டையர் த ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் ஹவ் பிகம் வெரி நார்மலைஸ் பண்ணிட்டோம். இப்போது இட்ஸ் பிகம் அ வெரி நார்மல் பிஹேவியர்ன்ற மாதிரி. ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஷாக் மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ இன்னொன்று என்ன ஆயிடுச்சுன்னா, யூ won't have ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தண்ணி அடிக்கலைன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. who will talk? தண்ணி அடித்தா தான் எங்கே போகலாம், மீட் பண்ணலாம், தண்ணி அடிக்கலான்னா தான் பீப்புள் வில் கோ. நான் தண்ணி அடிக்க மாட்டேன்னு எங்கே போகிறது? கோயிலுக்கு போகணும். அப்போ மது ஒழிப்பு மாநாடெல்லாம் நடக்குது. அது இட்ஸ் ஆல் ரிடிகுலஸ். இட் வில் நெவர் ஹேப்பன். மது ஒழிப்பு மாநாடே 2ஆம் தேதி ஆரம்பித்தாங்க. ஏன்னா மற்ற நாள் வச்சுருந்தாங்கன்னா வேறு மாதிரி ஆயிருக்கும். செகண்ட் வச்சதே perhaps that is the only reason. அது சிம்பாலிக்காக காந்தி ஜெயந்தின்னு சொன்னாங்களே தவிர ஐ ஜஸ்ட் வண்டர் வேறு ஏதோ ஒரு நாளில் வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும்னு பார்த்துருக்கலாம். அது ஏன் அப்போ என்ன ஆயிருக்கும்? அங்கே இட் வுட் ஹவ் பீன் மச் மோர் ஜகஜோதியாக இருந்திருக்கும். எல்லாமே இன்னும் நல்லா புரிஞ்சிருப்பாங்க. எல்லாம் ஐ திங்க் அங்கேயே எக்ஸ்பிளனேஷன்லாம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டியூரிங் த மீட்டிங் அவரே சொல்லியிருந்தாங்க. ஆமாம், தெரியாதவங்க ஆமாம் எல்லாமே வாட் இஸ் த பெர்சன்டேஜ், எவ்வளோ பெர்சன்டேஜ் எல்லாம் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. பெர்ஹாப்ஸ் அது இன்னும் வேறு நாளாக இருந்தால் அவங்களுக்கு நிஜமாலுமே ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபீல் ஆகிருக்கும். ரியல் டைமில் அது என்ன தான் சொல்கிறாங்கன்னும் போது பக்கத்துலலாம் தே குட் ஹவ் டன் அ பிட் ஆஃப் ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணியிருக்கலாம். நீ அதை குடிச்சதுனால எவ்வளோ பெர்சன்டேஜ், நான் ஏதோ ஸோ அதை நடந்திருக்கலாம் ஆன் another day.
because thankfully it was on என்ன சொல்கிறது காந்தி ஜெயந்தின்றதுனால we are assuming that most of them were with clarity-ல கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். This is not going to happen. See, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். even though in Gujarat and Bihar we have a prohibition state-ஆ இருந்தாலும் liquor flows freely there. only thing என்னன்னா உங்களுக்கு அதோட அட்வான்டேஜ் பீப்புள் கீப் சேயிங் தட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஹிபிஷன் இருக்கக்கூடாது, எனிவே ப்ராஹிபிஷன் இருந்தால் தான் பீப்புள் வில் வாண்ட் டு சர்ச். இந்த மாதிரி சின்ன பசங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறது வந்து கேன் பி ஸ்டாப்ட் இஃப் தேர் இஸ் ப்ராஹிபிஷன். ஓகே, இப்போது நாட் ஒன்லி ட்ரிங்கிங், இப்போ சின்ன பசங்களாம் எடுத்துக்கும் போது எந்த அளவுக்கு இந்த கஞ்சா அதெல்லாம் அடிமையாக இருக்காங்க இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? See, that you will have to go to being moral values, ethics, culture. That is the only way you can overcome all this. இல்லை, moral values ஓகே, இந்த கல்ச்சர் சொன்னீங்கல்ல, கல்ச்சர் வந்து நீங்கள் எந்த கல்ச்சர் பார்த்தாலும் nobody teaches you these things. So somewhere we'll have to go back to our roots. நம்ம ரூட்ஸுக்கு போயிட்டு we'll have to try to stick on to that. அது வந்து நிறைய ரீசன்ஸ் சொல்லலாம் இன்றைக்கி. again it comes to today, இன்னைக்கு most of the kids who are getting into this habit are because their parent is absent in the house. அதுதானே பெரிய விஷயம். நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஓகே, when I was நான் ஸ்கூலுக்கு போகும்போது நான் வீட்டுக்கு வந்தேன்னா எங்கள் அப்பா வந்துடுவார் ஒரு 2 மணி நேரத்தில். நான் ஒரு 4 மணிக்கு வீட்டுக்கு போனேன்னா 5:30 மணிக்கு அப்பா வந்துடுவாங்க வீட்டுக்கு, அம்மா இருப்பாங்க. ஸோ you are protected there. I'm sitting there, I know that my father is there. Then they'll ask me, how was the school, எப்படி போச்சு, என்ன படிச்சே, இதான் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், they will explain, அவங்கெல்லாம் பேசுவாங்க. Then we have a conversation, ஒரு பேச்சு இருக்கும். நீ ஏதோ பண்ணால் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இருந்தாங்க. you are always under supervision. நம்ம ஒரு சூப்பர்வைஸ் ஆகி தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணியிருக்கோம். டுடே தேர் இஸ் நோ சூப்பர்விஷன். எங்கள் பையன் வந்தாருன்னா நிறைய பேருக்கு அவன் எந்த ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங் படித்தானா எந்த ஸ்ட்ரீம் படிக்கிறாங்களான்னு தெரியுமானே எனக்கு தெரியாது. பிகாஸ் தே கம் ஹோம், தே டோன்ட் ஹேவ் எனிதிங். பையன் வந்த உடனே டேக்ஸ் த மொபைல், கோஸ் இன் டு த ரூம் அண்ட் சிட்ஸ் இன் டு ரூம். அப்பா comes at 8 o'clock, அம்மா perhaps comes at 7:30. if you have that kind of ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கும்போது அந்த கிட் இஸ் லெஃப்ட் டு ஹிம்செல்ஃப், அவங்க என்ன பண்ணுவாங்க, they will all pick up some strange. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவை, somebody you need to communicate தேவை. and the other thing is, okay, ஒரு பீரியட் ஆஃப் 50-60 years முடிஞ்சிடுச்சு. அதுக்கு முன்னாடி கிட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கிள் கிட்ஸ் இருக்காங்க. that is a big problem too. single kids are a huge problem because single kids இருக்கும்போது when parents are not there, when nobody is at home, single kid is a huge problem. so they will start creating their own ஃப்ரெண்ட்ஷிப். அவங்களுக்கு தெரியாமல், அவங்களுக்கு புரியாமல். நம்ம இப்போ when I was studying, ஃப்ரெண்டு வந்தால் யார், எங்கேருந்து வரான், என்ன பண்ணுறான், there is a lot of questioning. இன்றைக்கி வந்து I don't think anybody even questions. என் ஃப்ரெண்டு அவ்வளோதான் சொல்லுவாங்க, நேராக கூட்டிட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. they sit and talk, they do whatever, they just come out. and so அந்த சூப்பர்விஷன் இல்லாதது is a huge issue. so when you don't have supervision, then you need friends. அப்போ இவங்களுக்கும் ஒரு கம்பெனி தேவை. உங்களுக்கு கம்பெனி தேவைன்னும் போது அப்போ you go and get into the wrong company. அந்த ராங் கம்பெனியில் வந்து நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன், குடிக்க மாட்டேன்ற, அப்போ I can't be part of the gang. so I can't be part of that friendship. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் இருக்கணும் போது I love to start smoking, I love to start drinking. ஒரு பீரியட் ஆஃப் டைம் நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். then I'll start doing it myself. then நான் ஒரு கேங் ஆரம்பிச்சு நான் எல்லாம் it's a continuous process. it's only that இன்னைக்கு வந்து ஒரு பசங்களுக்கு வந்து சூப்பர்விஷன் இல்லாதது is a big issue. but again அந்த பசங்களே for that matter they don't want supervision. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன கேட்காத, don't ask me what I'm doing. I think most of the parents are facing this problem. you can't ask a teenager நீ எங்க போற, என்ன பண்ற, அதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் யார் கூட மொபைலில் பேச கேட்கக்கூடாது. நான் மொபைல் கொடுத்தே ஆகணும். when I'm 13 I love to be given a mobile. covid was a big problem in it. actually speaking, கோவிடுக்கு முன்னாடி நிறைய பசங்களுக்கு வந்து மொபைலே கிடையாது. அது என்ன ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டே சேர்ந்து இந்த எஜுகேஷன் ஸ்கூலுங்கெல்லாம் சேர்ந்து மொபைல் கொடுத்தே ஆகணுன்றதுனால now it's completely kids have taken an advantage already. இப்போ வந்து அதை வச்சுக்கிட்டு வந்து having it, see there's so much of exposure இன்னைக்கு பசங்களுக்கு the bad things. முன்னாடியெல்லாம் anything for that matter it took some time for us. அதுக்காக நார்மலைஸ் ஆகிடுச்சுன்னா இன்னைக்கு வீட்லேயே தண்ணி அடிக்கிறாங்க, அப்பா அம்மா தண்ணி அடிக்கிறாங்கன்னும் போது that they do it openly. perhaps இந்த டைம் அந்த பழைய டைமுக்கு அடிச்சிருக்கும், but they will not be openly. when they do, it's become normal. so the drinking habit has become normal. இப்போ அந்த போதை பத்தலைன்னும் போது தான் they will go to another thing. and இப்போ நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு இப்போ பைக் ஓட்டினீங்கன்னா போலீஸ் பிடிச்சிடுவாங்க. நீங்கள் போதை if you take a drug and then go by bike, police they won't know, they'll just smell பண்ணி. that's an easier advantage. I've heard many people who have said that the advantage is to go for these kind of things. ஏன்னா இதில் வந்து போலீஸ் பிடிச்சாலும் உங்களுக்கு தெரியாது, they can't find out what it is. அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இன்டாக்சிகேஷன்ன்றது வந்து அந்த மாதிரி அப்யூஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒன்றுலேருந்து மேலே ஏறி தான் போகும். அதை வந்து தெரியாமல் பண்ணுற தப்பை நம்ம வந்து புரிய வைக்கலாம். தெரிஞ்சு பண்ணுறத வந்து இன்றைக்கி வந்து பசங்களுக்கு எல்லாமே தெரியுது, அது தெரியாதாண்ணா, அது தப்பு, இல்லை they shouldn't do itன்றது. ஓகே, இப்போது பேரண்டல் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க எப்படி வழி மாறி போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸில் அப்படி எடுத்துக்கும் போது ஒருத்தர், அதாவது ஃபாதர்
சரியில்லை, இந்த மாதிரி ட்ரிங்க் ஹேபிட்க்கு வந்துட்டு அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, அதை தாண்டி அங்கே எஃபெக்ட் ஆகும்பொழுது அவங்க மதர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒரு பக்கம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு மதர் கேர் ப்ளஸ் அப்பா வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? See that எல்லாருக்குமே வந்து நீங்கள் டீனேஜில் அந்த கைண்ட் ஆஃப் அன் ஏஜ் யூ ஆல்வேஸ் ஃபீல் தட் யூ கேன் கண்ட்ரோல் ஓவர் எனிதிங். நான் வந்து ஐ நோ வாட் இட் இஸ். இப்போ எல்லாருமே தண்ணி அடிக்கிற முன்னாடி நான் ஃபுல்லாக போதை ஆகிட்டு நான் இனிமேல் குடிக்காரன் ஆகிறேன்னு யாருமே பிளான் பண்ணுறது கிடையாது. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐ வில் லேர்ன் டு கண்ட்ரோல் இட்ன்ற மாதிரி. எனக்கு எவ்வளோ போதும். ஆனால் அது பண்ணுறது வந்து 10ல் 6 பேர் வந்து தே ஸ்லிப் ஆன் இட் இல்லையா? அது வந்து எல்லாருமே வந்து வாட் தே திங்க், எனக்கு தெரியும் நான் வந்து நான் கண்ட்ரோலில் இருக்கேன். தட்ஸ் த அட்வான்டேஜ். ஸோ ஈவன் இஃப் தே சி அ ஃபாதர் ஹூ இஸ் ட்ரங்க் அண்ட் ரொம்ப ஃபெயிலியராக இருந்தாலும் பையன் என்ன நினைப்பான்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பார் வேண்டாம் தான். அதுக்கப்புறமா இல்லை நான் வந்து எனக்கு தெரியும் அப்பா மாதிரி நான் ஆக மாட்டேன், நான் வந்து டீசெண்டாக குடிப்பேன், சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக குடிப்பேன், எனக்கு வந்து இவ்வளோ இருந்தால் போதும், என்ன வாரத்துக்கு ஒரு வாட்டி குடிப்பேன், அந்த மாதிரி தே ஸ்டார்ட் ஆஃப் லைக் தட்ஸ் தி ஐடியா. ஸோ எல்லாருமே குடிக்க வைக்கும்போது கூட யாருமே வந்து நம்ம இனிமேல் குடிக்காரன் ஆகிடலான்னு எல்லாம் யாருமே குடிக்க வைக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி ஒரு பார்ட்டி குடிச்சிடலாம், இவ்வளோ குடிச்சிடலாம், அது ஆரம்பம் போது குடிச்சிடலாம். அப்புறமா வாட் இட் ஹேப்பன்ஸ் இஸ் இன்றைக்கி பார்ட்டி நம்ம ஃபுல்லாக குடிக்கணும் இன்றைக்கி, பிகாஸ் அப்போ தான் வந்து நம்ம குடித்தா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ தென் தி ஐடியா இஸ் தட் யூ ஸ்டார்ட் ஆஃப் பை நாட் சேயிங் தட் நான் இந்த மாதிரி ஆக போகிறேன். தி ஐடியா இஸ் தட் நம்ம எல்லாருமே ஒரு இம்ப்ரெஷன் என்னென்னா, ஒரு அசம்ஷன் என்னென்னா தட் ஐ வில் பி இன் கண்ட்ரோல்ன்றது தான். பட் when you are in a substance, அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்தால் then you will become an addict to itன்றது தான் புரியாது. ஓகே, இதில் அல்டிமேட்டாக பாதிக்கப்படுறது யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போது குழந்தைங்க பாதிக்கிறாங்க, பேரண்ட் இப்படி பண்ணான்னு சொன்னீங்க. The country it's not only them, it's the entire society. It's not only the society, it's the entire country that gets damaged because of it. Will you explain in detail please? இல்லை இப்போது a failed family means a failed street. A failed street means a failed locality, neighborhood, state, country, அந்த மாதிரி தான். Because if people start நீங்கள் உங்களோட effectiveness போயிடும். You can't contribute towards the economy, you can't contribute in any way to the country. நீங்கள் வந்து if a contribution goes down in terms of everything, then அவங்களுக்கு யூஸ் இல்லை, வீட்டுக்கும் யூஸ் இல்லை, நாட்டுக்கும் யூஸ் இல்லை, அப்படி தான் ஆகிடும் உங்களுக்கு. பட் they keep thinking that they will அவங்களுக்கு அந்த இது இருக்குன்னு. See again இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா we are celebrating drinking இல்லையா? முன்னாடியெல்லாம் வந்து அதான் சொல்ல வந்தேன், ஒரு 30 years பேக் நீங்கள் குடிக்கிறேன்னு சொன்னாலே உங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க, அது ஓப்பனாக சொன்னால் இன்னும் அசிங்கமாக பார்ப்பாங்க. இப்போ குடிக்கலன்னு சொன்னால் ஆமாம். அதனால ஸோ வாட் இஸ் ஹேப்பன்ட் இஸ் அந்த ஹேபிட் வந்து ஹஸ் பிகம் இப்போ சினிமா ஸ்டார்ஸ் வந்து சினிமாவில் பண்ணலன்னாலும் பிகாஸ் தோ தே மஸ்ட் இன்றைக்கி இப்போ திருப்பி ஆரம்பிச்சிச்சு. தேர் வாஸ் ஒரு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃப் பீரியட் இருந்தது, ஸ்மோக்கிங் வாஸ் நாட் டன். நீங்கள் எல்லாம் ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 15-10 years பேக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லல் பீரியட் இருந்தது, குடிக்கிறதெல்லாம் காட்ட மாட்டாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சீக்வன்சஸ்லாம் காட்டுவாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் ஹாப்பினஸ்னால் வேலை கிடைச்சாலும் பாரு, இது வேலைக்கு போனாலும் பாரு, செத்தாலும் பாரு, எல்லாத்துக்குமே பாரு. தட்ஸ் வாட் they show song and this. So what has happened is people have started celebrating drinking. இப்போ செலிப்ரேட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா இப்போ ஒரு இம்ப்ரெஷனபிள் மைண்ட், ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் டு டெவலப் பண்ணுற ஒரு பிரெயின், ஒரு பையன் வந்து டுவர்ட்ஸ் அடல்ட்ஹுட்டுக்கு வந்து he keeps thinking that இவன் குடிக்கிறதுனால தான் இவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறான். இப்போ when we were studying we thought that சிகரெட் குடிக்கும்போது நல்ல பிரெயின் ஒர்க் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படி தான் இருக்கும். ஏன்னா சிகரெட் குடிச்சான்னா அது ஏதோ சம்திங் பிகாஸ் தே டிஸ்கஸ் சொல்லுவார், சிகரெட் பிடிச்சிட்டு பேசுவாங்க, ஆமாம் யோசனை பண்ணுவாங்க, ஏதோ டிஸ்கஷன், பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் சிகரெட்டு தண்ணியெல்லாம் அடிப்போம். நம்ம என்ன நினைப்போம்னா இதெல்லாம் அடித்தாதான் இந்த அண்ட் யூ கைண்ட் ஆஃப் கெட் தட் கைண்ட் ஆஃப் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்லெஸ் அன்டில் யூ ட்ரிங்க் யூ வில் நாட் கெட் தட் கைண்ட் ஆஃப் அ கம்பெனி. இப்போ ஒரு பிஸ்னஸ் வேணும்னாலும் நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு பிஸ்னஸ் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன், கிளைண்ட் வந்து வாங்க தண்ணி அடிக்கலாம், இல்லை நான் தண்ணி அடிக்க மாட்டேன்னா கூப்பிடவே மாட்டேன். நான் போய் எங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு அவர்கிட்ட தண்ணி அடிச்சிருந்தா ஒரு வாட்டி குடிப்பேன், அடுத்த வாட்டி நீங்கள் வேணான்னு விட்டுருவார். ஸோ நினச்சி பாருங்க, if I start drinking then see the idea is that no drinking, social drinking has become an important ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு எல்லாத்துக்குமே, ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லாத்துக்குமே. சரி, இது ஆண்களுக்கு சொல்லிட்டீங்க, அப்போ ஆண்கள் தான் எல்லாத்தையும் ரூல் பண்ணுறாங்கன்றது ஒன்றுக்குள்ளே தெரியுது இல்லை? வாட் அபவுட் பெண்கள்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் see the statistics which says that the women drinkers are becoming more. நீங்கள் அது ஆல் ஓவர் இந்தியா பார்க்கலாம், நீங்கள் இங்கே மட்டும் பார்க்க வேணாம். the women drink people see that is because women have started coming out. they have அதே தான் அவங்களும் இப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு வராங்க, வெளியே வர்றாங்க, மீட் பண்ணுறாங்க, பீப்புளை மீட் பண்ணுறாங்க. தே ஃபீல் இப்போ எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரிங்கிங் இஸ் அ வே ஆஃப் ரிலீசிங் ஸ்ட்ரெஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது வந்து ரிலீஸ் பண்ணுறது
பண்ணுறதே குடிக்கணுன்ற மாதிரி 5 நாள் 5 நாள் வேலை செஞ்சிட்டோம், இதை எப்படி நம்ம இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதே வந்து ஃபுல்லாக தண்ணி அடிக்கணுன்ற மாதிரி. ஸோ தட் அப்ளைஸ் டு விமென் டூ. அங்கே வந்து எதுக்கு நம்ம வேறுபாடு பார்க்கணும், அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். ஈக்வாலிட்டி. ஆமாம், ஈக்குவாலிட்டி தான். அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க, அவங்களும் டயர்ட் ஆகிடுறாங்க. தே டு ஃபீல் தட் ஓகே இஃப் யூ ட்ரிங்க் அண்ட் ஸ்மோக் அப் இட் வில் பி a thing. It's become normal these days for irrespective of men or women, it's still the same. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடியவங்க எல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க அந்த குழந்தை லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு வராங்க அப்படின்னா முடிஞ்சது, எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க, இப்படி தான் போகும்னு சொல்கிறீங்க. இல்லை, இட்ஸ் அதான் இது வந்து இப்போ இட்ஸ் பிகம் அ வே ஆஃப் லைஃப். இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஆகும்போது இப்போ காஃபி டீ குடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தட்ஸ் ஹவ் இட் இஸ். யூ கான்ட் ஸ்டாப் இட். ஸோ எக்கனாமி இப்போ க்ரோத் நல்லா இருக்கும். அப்போ இப்போ எல்லாமே பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை இல்லையா? இல்லை இந்த எக்கனாமி ஆமாம், அது கட்டாயமாக. தட்ஸ் வை நம்மளோட அச்சீவ்மெண்ட்டே அதுதானே இருக்குது. இப்போ எவ்ரி இயர் வி ஹேவ் அ டார்கெட், எவ்ரி இயர் வி ஆர் இன்க்ரீசிங், எவ்ரி இயர் வி ஆர் சேயிங் தட் ஓகே 25% இன்க்ரீஸ், 30% இன்க்ரீஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தட் வில் கீப் ஹேப்பனிங். அந்த எக்கனாமி வில் நெவர் ஃபால் டவுன். அது சொசைட்டல் அவேக்கனிங் வரணும், பீப்புளுக்காக ஒரு see you can't force it among people. You can't say that even if you stop, I'll abolish, அதெல்லாம் சொன்னோம். more than anything else, அந்த அவேக்கனிங் வரும். ஐ திங்க் இட்ஸ் ஆல் அ சைக்கிள். இது ஒரு பீரியட். இதெல்லாம் முடிஞ்சு அதுவும் போர் அடிச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் they'll come back to ஆமாம் அதுதான் they'll come back to being sober. நீங்கள் எவ்வளோ நாள் தான் போதையிலே இருக்க முடியும்? ஒரு பேர் அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி தானே ஆகணும். then you'll come back to being sober. You'll come back to being like normal. Oh, this is better. இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் ரிலாக்ஸேஷன் போல் இருக்குது. தண்ணி அடிக்காமல் இருந்தால் தான் நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறோம். அப்போ எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்க்கு வருவாங்க நினைக்கிறீங்க? they'll have to go back to spiritual activities basically. ஏதாவது 1-2 எக்ஸாம்பிளோட பேசுனீங்கன்னா நம்ம see people, for instance reading a book itself, for instance sitting quietly, for instance relax. இன்னைக்கு வந்து that's what I keep saying, happiness is dependent. சந்தோஷன்றது உங்களுக்கு ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான். அது வந்து டிபெண்டன்ட் ஆன் சம்திங் ஆர் சம்படி. ஒருத்தவங்க கூடையாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது விஷயத்தை பற்றியாக இருக்கலாம். it could be drinking, could be eating. I'm not saying just drinking alone. ஈட்டிங்காக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது பார்த்து ஏதாவது ஒன்று தேவை அந்த ஹாப்பியாக இருக்கிறது. You can't be happy by yourself. But peace is not like that. Peace வந்து is within yourself. You can just sit at a place and feel at peace. அந்த லெவலுக்கு வரணும். அந்த லெவலுக்கு வர்றதுக்கு வந்து they'll have to அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி எல்லாம் குறைச்சி they'll have to realize that this is. அதுக்கு தான் இப்போ மெடிடேஷன் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மெடிடேஷன் இஸ் பீயிங் வித் யுவர் செல்ஃப். ஆக்சுவலி that's one of the biggest thing. and people இதில் என்ன காமெடி ஆகிட்டு இருக்குன்னா எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அடுத்த நாள் மெடிடேட் பண்ணுறாங்க. எல்லாம் அப்புறமா மெடிடேட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸசைஸ் போகிறாங்க. they are doing 1 hour work. I don't even understand. Many people are saying that you add so many calories, hundreds of calories by way of drinking side dish எல்லாம் சாப்பிட்டு அடுத்த நாள் காலைல போய் 200 calorie போய் they do workout and everything and they come out and say that okay I've done this workout, but they don't realize that it's actually damaging ன்ற மாதிரி. அதுக்கு இதை பண்ணாமல் இருந்திருந்தா அது பண்ணவே வேண்டாம். அது சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கலாம். they can be at peace and அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணுறது. ஸோ that is the problem. ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா that's what I'm saying. இன்னொன்று could be exhibitionism கூட. exhibitionism is like நம்ம என்ன பண்ணுறோன்றது எல்லாருக்குமே தெரியணும். சும்மா உட்காந்து எதாவது சொல்ல முடியுமா? இப்போ எதுவுமே காட்டும். நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்ல I have to do something. And to do something could be gym, it could be drinking, it could be smoking, some activity. And the activity எல்லாம் இதில் தான் ஆயிடுச்சு இப்போ. So you can blame the social media too for that. So அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் கலாச்சாரம் தான் வந்து கை கொடுக்கும். Absolutely, that is going to happen. You will have to get to that stage. You will have to get to being உங்களோட roots, உங்களோட culture, what it has brought into you, what it. So இப்போ நம்ம ரூட்டை மறந்துட்டோம் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சது. இல்லை see now அதுக்கு நான் அந்த இண்டிவிஜுவலிசம் பேசும்போது கூட you're talking about today there is not much of a difference between இங்கே இருக்கிற ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற ஃபேமிலிக்கும் there is not a big difference. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவங்க தான் இப்போ நம்மளே தேடிட்டு வராங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த பீஸுக்கு, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் மெடிடேஷனுக்கு அவங்க இங்கே வந்துட்டு இருக்காங்க. தட்ஸ் வாட் ஐ கீப் டெல்லிங். இது ஒரு ஃபன்னாக கூட இருக்கலாம். நம்ம கல்ச்சரெல்லாம் வந்து நம்ம சொல்லி நமக்கு புரிய வைக்கக்கூடாது. அவங்க திருப்பி இதெல்லாம் இங்கேருந்து போய் அது திருப்பி அங்கே போயிட்டா அங்கே இது எங்கள் கிட்டேருந்து தான் வந்ததுன்னு சொல்லி அவங்க சொல்லும்போது தான் இது நல்ல விஷயமா இருக்கே நம்ம ஏற்றுப்போம் போல இருக்கு. டில் த டைம் we might have to wait. இல்லை இப்போ நம்ம இங்கே ஆரம்பிக்கிற இந்த கல்ச்சர் அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இதுக்கு சரி கிடையாதுன்னு அவங்க மாறிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ தே வில் கம் பேக் டு இட். அவங்க வருவாங்க. இப்போ அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதான் அவங்க கோயம்புத்தூர் ஈஷா பார்க்குறோம். ஆமாம்
அவங்க வந்து சொல்லும்போது the foreigners when they come and tell you that this is good for it's all about meditation, it's all about yoga எல்லாம். இப்போ யோகா கூட நம்ம பண்ணும்போது யாருமே சொல்லலை, அதை பற்றி பெருமையாக பேசல. வெளிநாட்டில் பண்ணுறாங்கன்னும் போது நம்மளும் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம விஷயத்தையே நம்ம வந்து நம்ம சாஃப்ட் பவர்ன்றதை வந்து நம்மளால காமிக்க முடியல. we have to take it outside the globe, show it to them and then tell us. நம்ம ஃபேமிலிக்கிட்டே நம்ம சொல்லணும், பார் அங்கே பண்ணிட்டு இருக்கேன், இப்போது பண்ணுறியா, இப்போது பண்ணன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மெடிடேஷன், activities, cultural activities, we have just stopped everything. Like we don't even have any cultural activity. It could be a simple bhajan at a house. People are not doing it anymore. நீங்க northern states எல்லாம் கொஞ்சம் states எல்லாம் போனீங்கன்னா வெளியே கூட even singing, music has become a western thing. Music has become not at home, music has become outside. You go and sing outside. இப்போ ஒரு பாட்டு பாடணும்னா it's become more like a western. People don't learn classical. It's all become very less. Hindustani classical எல்லாம் has become. So earlier நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் பாடுவாங்க. They'll keep singing something, they'll keep singing a song, a devotional song, they'll all sit together, they'll sing. Antakshari விளையாடிட்டு இருந்தாங்க. There are so many things that people are doing. You don't even have such activities there at home anyway. So அந்த இதெல்லாம் you'll have to go back to your roots and you go back to being to being yourself. அதுதான், that will take some time for it. அது it's not going to happen. அதே மாதிரி சொன்ன மாதிரி தான், வெளியில இருந்தால் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கற்றுக்கணுமே தவிர நம்மக்கிட்ட இருக்கிறதே நம்ம பார்த்தது கிடையாது. will not be able to take it. ரியலி கிரேட். ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. வெளிநாட்டில் பண்ணும்போது தான் நம்ம அதுக்கப்புறம் யோகா இஸ் a perfect example. நீங்கள் வந்து 30 years back யோகா வந்து யார் பண்ணிட்டு இருந்தா? யோகா பண்ணும்போது சிரிச்சிட்டு இருந்தவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. பட் டுடே அங்கே போனால் இப்போ பவர் யோகா, பியர் யோகா, அங்கே என்னமோ யோகா ஆகிடுச்சு. அது ஃபேஸ் யோகா என்னமோ that's become like so many things. They have found out so many different variants of it. So that's usually happen. இங்கேருந்தா ஜீரோ போச்சு, இங்கேருந்தா அல்ஜிப்ரா போச்சு, இங்கேருந்தா கேல்குலஸ் போச்சு, இங்கேருந்தா எல்லாமே போச்சு. ஸோ அங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து வரும்போது it becomes a different thing. ஸோ நமக்கு வந்து it makes better sense for us to learn from themன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் சில வருஷங்களுக்கு இப்படி இருந்துட்டு திரும்ப ஸ்பிரிச்சுவல் I think see that is our culture, our நம்ம civilization எப்பவுமே வந்து we are not a linear civilization. நமக்கு வந்து ஸ்டார்டிங் எண்ட் பாயிண்ட் கிடையாது. that is something that first we have to understand. அதனால தான் நம்மளை வந்து நம்ம எப்போ ஆரம்பித்தோம் தெரியல, எப்போ முடியும் தெரியலன்ற மாதிரி இருக்கும். it will be a cycle. ஸோ இப்போ வெஸ்டர்ன் ஃபிலாசபி எப்படின்னா லீனியர், ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு எண்டு இருக்குது. நம்மளது அது கிடையாது. we don't even know that. நம்மளது என்னன்னா சைக்ளிக் அது. ஸோ அதில் வந்து we will go through many variations, evolutions எல்லாமே நம்ம போயிட்டுருப்போம். ஸோ that will keep happening. ஸோ அதனால தான் we still don't know when the world was formed. We don't even want to know because that's why நம்மளோட ஐடியா அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு எண்டு இருக்குது நம்ம நினச்சிக்கிறோம். அது நம்மளோட லிமிட்டட் கெப்பாசிட்டியில் நம்ம நினைக்கிறோம். Imagine there's no starting, there's no end. Why should there always be a start and should be an end? அப்படி இருந்ததுன்னா, அப்படி யோசிச்சோன்னா then the entire concept changes. So that is why we don't. So ours is a cyclic thing. நம்ம அந்த இதில் நம்ம மைண்ட் செட்டில் நம்ம வச்சுக்கனாலே then it becomes easy for us to understand it. So that's what we are saying. Today it's bad, it'll again go back, it'll come better, it'll go back, come better. That's how it is. It's a cycle, it's a different phase that we go through ன்ற மாதிரி தான். அவங்க நம்ம இப்படி நினச்சாதான் நம்ம ஆரம்பித்தோம், கெட்டு போயிட்டுருக்கு, ஆல் தான் நம்ம வந்து முடிஞ்சிச்சு, நம்ம இறங்கி போயிட போகிறோன்ற மாதிரி நினச்சாதான் then it's a problem. ரியலி கிரேட். ஸோ இந்தியாவில் எஸ்பெஷலி எக்கனாமி பற்றி நம்ம ஆரம்பித்தோம், கடைசியில் எங்கே வந்து நிற்குது அப்படின்னா நம்ம கல்ச்சர், ட்ரெடிஷ்னல், ஸ்பிரிச்சுவல் நோக்கி போகும்னு அழகாக சொல்லியிருக்கீங்க நீங்கள். ரியலி கிரேட். இதை விட இன்னும் சிம்பிளாக வந்துட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல, அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ பார்த்தது எல்லாமே மேலோட்டமாக பார்த்துருக்குறோம். நீங்கள் இன்னும் அடுத்தடுத்து வந்து நிறைய விஷயங்கள் இன்டெப்த் அனலைஸ் தேவைப்படுது. ஷூர் வில் டிஸ்கஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் a lot. Thank you.